டேட்ஸ் பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸ், மஷ்ரூம் பாக்ஸ் இதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி போட்டவங்க மத்தியில் இதெல்லாம் கண்டிப்பாக என்னைக்காவது தேவைப்படணும். உங்கள் நம்பரில் சில பேர் இந்த மாதிரி பாக்ஸை எடுத்து வச்சுருப்போம். ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்ப்பீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சூப்பரான ரீயூஸ் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். மஷ்ரூம்க்கு தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் டேட்ஸ் அண்ட் ஸ்வீட் பாக்ஸை வச்சு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம முருகன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தேவையில்லாமல் தூக்கி போகிற நிறைய காலண்டர்ஸ் இருக்கும். அந்த காலண்டர்ஸ் இல்லாமல் நம்ம சில சாமி படங்கள் வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் அது தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து தான் வச்சுருப்போம். நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு மூலையாக தான் வச்சுருப்போம். தூக்கியும் போடுறதுக்கு நம்ம மனசு வராது. ஸோ அந்த மாதிரி கேலண்டரில் நீங்கள் இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த டேட்ஸ் பாக்ஸை வச்சு சூப்பராக ரீயூஸ் பண்ணலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி அந்த கேலண்டரோடைய அந்த அச்சு இருந்துச்சு இல்லையா, அந்த ஆணி இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நான் காட்டுற மாதிரியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி மார்க் பண்ணி நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா தான் அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டான பாயிண்டில் வரும். நம்ம ஈஸியாக வந்து கோத்துக்க முடியும். மாற்றி கோத்துட்டிங்கன்னா, மாற்றி வந்து ஹோல்ஸ் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி அளவு வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நமக்கு டேக் தான் தேவை. ஸோ டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸுக்கு. ஸோ டேக் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆரி நீடில் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அதை வந்து விளக்கில் காட்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி ஹோல்ஸ் போடும்போது ஈஸியாக ஹோல்ஸ் போட முடியும். ஸோ நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிசர் எடுத்துகிட்டு இந்த கேலண்டரில் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஆணி இருந்த இடத்துல வந்து நல்லா வந்து திருப்பி வந்து நல்லா ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக்கி விட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த டேக் வந்து உள்ளே ஈஸியாக போகும். ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து நல்லா ஹோல்ஸ் வந்து நல்லா பெருசாக்கி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த டேகை வந்து உள்ளே விட்டுட்டு நான் காட்டுற மாதிரியே இழுத்து லாக் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக லாக் ஆகிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற டேகை மட்டும் உள்ளே கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் அழகாக வந்து கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு குட்டி குட்டியாக போட்டு அழகாக நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கலர் பேப்பர்ஸ் மட்டும் ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பர்ஸே நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற டிசைன் வச்ச கலர் பேப்பர்ஸ் கூட ஒட்டிக்கலாம். ஸோ நான் ப்ளைனாக இருக்கிற கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலவே கலர் பேப்பர்ஸை வச்சு எந்த அளவுக்கு தேவையோ ஈஸியாக வந்து அளவு நம்ம எடுத்துக்க முடியும். நீங்கள் தனியாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதுக்கு மேலேயே வச்சு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஃபெவிகால் வச்சு அழகாக ஈஸியாக ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதை பார்த்து கண்டினியூ பண்ணி இதில் இருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். நீங்கள் இது போல் எந்த சாமி படத்தோடைய கேலண்டரை தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கேலண்டர் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம தேவையான திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதோடைய மூடி போட்டு நம்ம மூடிக்க முடியும். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து சாமி ரூமில் வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமம், மஞ்சள், துணுறு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஹோல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அழகாக மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து அந்த கத்தி வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து நான் சேமாக வந்து விளக்குலையோ இல்லை நீங்கள் வந்து கேஸ்லேயோ காட்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்தி வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளார வந்து ஒரு ஸ்டிக்கு தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா வந்து பெருசாக்கிக்கிறேன் அந்த ஹோல்ஸை. ஸோ அந்த ஸ்டிக் அளவுக்கு வந்து பெருசாக்கிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்து ஹோல்ஸ் நம்ம போடணும்.
ஸோ ஆப்போசிட் சைடும் சேமாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஹோல்ஸ் போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக போய் மேட்ச் ஆகும். ஸோ அது மட்டும் நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த 2 ஸ்டிக்கை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்குள்ளே வந்து வளையல் தாங்க உள்ளே ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேங்கிள்ஸ் மாட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 4 செட்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ பேங்கிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக பாக்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது நீங்கள் எங்கேயாவது ஹேங் பண்ணனாலும் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பின்னாடி ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு அழகாக நீங்கள் வந்து அதுக்குள்ளே இந்த டேக் யூஸ் பண்ணியோ இல்லை கயிறு யூஸ் பண்ணியோ அழகாக வந்து நீங்கள் கட்டி வச்சு நீங்கள் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கீழே விழ வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படியே நிற்கும், சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாமா. இதுவும் ஒரு ஆர்கனைசர் தாங்க. ஸோ சூப்பராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 2-in-1 மெத்தடாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து 3/4 பகுதியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1/4 பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அளவு வச்சு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மூடியோடைய அளவையும் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஓரலாக தான் எடுத்து வைக்கிறேன். ஸோ கரெக்டான அளவு என்னென்னு கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிசர் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதில் இருக்கிற உள்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த பார்டரை மட்டும் விட்டுடுங்க. ஸோ அந்த பார்டர் நமக்கு தேவைப்படும். அந்த பார்டரை மட்டும் விட்டுட்டு உள்பக்கத்தில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து கலர் பெயிண்டிங்ஸ் பண்ணி அழகாக ஃப்ளவர்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கலர் பேப்பர்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கலர் பேப்பர் தான் பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த சைஸை வந்து கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நான் க்ளூ கன் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். மேலே அந்த வரும்பு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஷார்ப் ஏஜஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் டிசைனுக்காக வந்து கலர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சைடில் மட்டும் லைட்டாக உள்பக்கமாக கட் பண்ணி விட்டுட்டு நல்லா மடித்து விட்டுட்டிங்கன்னா அந்த ஷார்ப் ஏஜஸ்லாம் வந்து மடங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மேலே ஒரு அழகான ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் இருந்தால் அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நல்லா நம்ம க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஸோ க்ளூ கன் வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே இருக்கிற நம்ம அந்த கைப்பிடியை வந்து நம்ம அழகாக வந்து டவல்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறதுல வந்து ப்ரெஷஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க எல்லாமே நம்ம கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் டவல்ஸ் போட்டு வச்சுக்கலாம், ஸ்பூன்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் வந்து நம்ம சீப்புலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். 1க்கு 2 3 செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஃபோன் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துலாம் வாங்க. இதுக்கு நான் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணதையும் வந்து திருப்பி ஒரு தடவை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ மொத்தமாக வந்து 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் முன்னாடியே வந்து ஸ்கேலை வச்சு நல்லா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் இருக்கிற பார்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அந்த ஓரத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ இதை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ உள்ளே நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 4 டிவைடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைலர்ஸ்லாம் இருந்திங்கன்னா இதில் வந்து ஒரு பக்கம் ஊசி, நூல் அண்ட் பட்டன்ஸு, கொக்கி இதெல்லாம் தனித்தனியாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிட்ஸுக்கும் அவங்களுடைய சின்ன சின்ன பொருட்கள்லாம் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுலேயும் நீங்கள் அழகாக பெயிண்டிங் பண்ணிவிட்டு கலர் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்தமாரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் 2 கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து நமக்கு நிறையா பாக்ஸஸ் தேவைப்படும். 2 டேட்ஸ் பாக்ஸும் அண்ட் ஒரு ஸ்வீட் பாக்ஸும் எடுத்திருக்கேன். அண்ட் 2 மூடியும் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸை நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்ஸ் பாக்ஸில் வந்து நம்ம சைடில் வந்து இந்த மூடியை வந்து ஒட்டி வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்களும் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அனபாண்ட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறது எதுவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லா வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு தாங்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற பொருளாக பார்த்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ளூகன் வச்சு நல்லா வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த டேட்ஸ் பாக்ஸோடைய மூடி இருக்கு இல்லையா, அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பாக்ஸோடைய மூடி யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் டேட்ஸ் பாக்ஸோடைய மூடி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து 2 பக்கமும் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். க்ளூகன் வச்சு ஃபுல்லாக 2 பக்கமும் ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து டேட்ஸ் பாக்ஸை இன்னொன்று வந்து நம்ம ஒட்டி வைக்கணும். ஸோ அதுக்காகவும் சைடில் 2 பக்கமும் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கமும் நம்ம இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த 2 ஸ்வீட் பாக்ஸையும் இந்த மூடி இருக்கிற ஒரு சைடும் நம்ம ஃபிட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டில் வந்து நல்லா க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து மூடியில் ஒட்டிக்கிறேன். ஸோ இன்னொருத்துலையும் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைட்லையும் ஒட்டிக்கிறேன். ஸோ 2த்தையும் நல்லா ஒட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து நல்லா டிசைனடாக இருக்கிற கலர் பேப்பர்ஸ் ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளெயினாக இருக்கிற கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நல்லா பெயிண்ட் பண்ணி அழகாக வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கலர் பேப்பர்ஸ் நான் ப்ளைனாக ஒட்டிக்கிறதுக்குனால மேலே வந்து நிறையா டிசைன்ஸ்க்காக நிறைய சின்ன சின்ன ரோசஸ்லாம் ஒட்டிக்கிறேன். ஸோ ஸ்மைலிஸ்லாம் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட கிட்ஸுக்கும் நம்மளுடைய அவங்களுடைய திங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில், ப்ரஷஸ், அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சூப்பராக ஸ்டோரேஜ் பாக்ஸை நம்ம கிச்சன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப்க்கு நான் ஒரு டேட்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நோட் அட்டையை தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை 4-5 மடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து கலர் பேப்பர்ஸ் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே வந்து நல்லா க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை இப்போது அந்த பாக்ஸோடைய சென்டர் பகுதியில் நல்லா உள்ளே வச்சு அழுத்தி நல்லா ஃபிட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இது 2 டிவைடாக நமக்கு கிடைக்கும். ஸோ 2 டிவிஷனாக இருக்கும். நம்ம இதில் மாற்றி பொருள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜ்லேயும் அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்பொழுது அந்த கார்னர் இருக்கே எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸோட எட்ஜஸ் மட்டும் பாதி மட்டும் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்து அப்படியே வந்து ரேக் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் போட்டு 2 டிவிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோஸும் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம தேவையில்லாத நிறைய ஆர்கனைஸ் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மணியும் சேவிங்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிப்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நிறையா கேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வாட்டர் பாட்டிலோடைய மூடி அண்ட் தைலண்ட் டப்பா மூடி, தைலண்ட் டப்பாலாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி தான் போடுவோம். ஸோ அதோடைய மூடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆயில் பாட்டிலோடைய மூடின்னு சொல்லிட்டு நிறையா மூடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ளே வந்து நான் லைனாக அடுக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாப்பாவோடைய பால் டப்பாவோடைய மூடி வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ அது வந்து யூஸ் பண்ணாதது தான். ஸோ அதையும் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற எந்த மூடியை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து க்ளூகன் வச்சு நான் அதில் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து எக்கு ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸை
எல்லாத்தையுமே அழகாக அடுக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஆடாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கு வந்து சைடில் வந்து அழகாக ஒரு பேப்பர் ஒட்டிட்டு இதுக்கு மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வெளில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம சாக்ஸ்லாம் வந்து அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருப்போம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து டீசெண்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இனிமேல் வந்து இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்ஸ் பாக்ஸை யூஸ் பண்ணிட்டு சும்மா தான் வச்சுருப்போம். ஸோ அதில் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட கிட்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அப்படியே வைங்கன்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மஷ்ரூம் பாக்ஸை வச்சு ரீயூஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய பேபி இதில் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக ஒரு சாரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.